தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. சட்டமன்றம் ரொம்ப இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல் தருவதற்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் ஐயா இருக்காரு. அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய புதிய பார்வையாளர்கள் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் குகன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு மிகப்பெரிய கேப் அதனால நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கும் இருக்குன்னு நம்புறேன். சொல்லுங்க. ஆமா இருக்கு. முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? போயிட்டு இருக்கு. சட்டமன்றம் பரபரப்பா இருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றமானது இவ்வளவு கவனம் பெற்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இவர் என்ன பேசுவார், அவர் என்ன கேட்பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தமிழக சட்டமன்றம் ஒரு பரபரப்பில் இருக்கு. இன்றைக்கு சட்டமன்றம் நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? தொடரே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆள்பவர் முதலமைச்சர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லையா? ஆமாம், ஆக்ஷன் ஹீரோவா இருந்து முதல்வரானவர். அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆக்ஷன், பேக்டு வித் ஆக்ஷன். சட்டசபை அவரும் ஹீரோ, எதிர்கட்சி தலைவராக இருந்தவரும் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார். ஆக்ஷன் பண்ணாரான்னு தெரியல, பட் ஹீரோவாக இருந்தார். ரைட்டு, அது ஓகே. அவர் ஒரு 10 படம் பண்ணார். இவர் படத்தில் வந்தார். லொல்லு சந்தானம் ஆக்ஷன் பண்ணார். ஸோ ஒரு ஆக்ஷனும் ஒரு ஹீரோவும் சேர்ந்தது ஆக்ஷன் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில் ஓகே. ஸோ அவரும் சினிமா படத்துலேருந்து வந்தவர் தான். இவரும் சினிமா இவர் விஜய் இன்னும் கொஞ்சம் மாஸ் ஹீரோ. 60 வருஷம் அனுபவம், 69 படமும் என்னமோ. அவர் ஏதோ ஒரு 8 படம் 10 படம் இருக்கும்னு நினைக்கிறேன், உதயநிதி அவர்கள். ஸோ அப்போது 2 சினிமா பட ஹீரோக்கள் வரும்பொழுது எப்படி இருக்கும் அந்த சட்டமன்றம்? அதே அந்த சினிமாவுக்குள்ள த்ரில்லு, அந்த கிளைமேக்ஸு எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியல. பட்டு அந்த இதெல்லாம் அந்த சினிமாவுக்கு ஏற்ற மாதிரியே நடக்குது. ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே ஜனங்களுக்கு அவர் ஒரு டென்ஷனாக பார்த்தீங்கன்னா, திடீர்னு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட்டாக மத்தியானத்துக்கு மேலே நிறுத்திட்டாங்க. ஏன்னு கேட்டால், அவர் தென் மாவட்டத்தில் அவர் பேர் என்ன, அந்த எம்எல்ஏ ஆஸ்டின் ஏதோ முதல்வரை ஏதோ தரக்குறைவாக குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார்னு வார்த்தை வரல, ஏன்னா அது நீக்கிட்டாங்க. அந்த வீடியோவில் மட்டும் ஏதோ ஒரு சூனு போட்டு ஒரு வார்த்தை போட்டு ஸ்டாராக போட்டிருந்தாங்க. அது நம்மளாக அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இல்லை, அது நாகரிகமும் இல்லை. அதனால் அவர் ஏதோ பேசிட்டாரு, தரக்குறைவாக பேசிட்டாரு. அதனால் உடனடியாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் அமைச்சர், அப்புறம் விஜய் தாமு அமைச்சர், அப்புறம் ராஜ்மோகன், இவங்க 3 பேரும் அவர்களை அடிக்க பாய்ந்தார்கள், திமுகவினரை. இது கிட்டத்தட்ட ஒரு கைகலப்பு நேரில் வரும்போது தான் இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை நிறுத்தினாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆக்ஷன் ஃபிலிம் நான் சொன்னால் நீங்கள் அது இப்போ ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். இந்த மாதிரி ஆக்ஷன் இதுக்கு முன்னால் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னால் ரொம்ப நாள் முன்னால் ஜெயலலிதா இருக்கும்பொழுது அது ஒரு வித்தியாசமான, அது என்ன சொல்கிறது, துரியோதனர் சபை மாதிரி இருந்தது அது. அப்போ ஒரு துச்சாதனர் இருந்தார், தூணாவுக்கு தூணா துச்சாதனர். ஆமாம், அந்த துச்சாதனருக்கு இப்போ 87 வயசாகிடுச்சு. மகளிர் அணியில் அவர் வரவேற்க கூட ஆள் இல்லாமல் திரும்பி போயிட்டார். துச்சாதனால வயசாகும்ல. ஆமாம், அது எவ்வளோ மகாபாரத காலத்தில் இருந்திருக்கார் அவர். அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து அவர் இருக்கார் திமுகவில். இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை அடிக்க போனதெல்லாம் போக இந்த மேகதாடு விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களை அல்ல தாவேகாவை திமுக வச்சு செஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வழக்கமான தீர்மானம், இது ஃபார்மாலிட்டிக்காக போடுற தீர்மானம். நாங்கள் மேகதாடு அணையை கட்ட விட மாட்டோம் அப்படின்னு போடுறது. நான் அவர்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்கிறது காலகாலமாக இருக்குது. இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேகதாடு கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமாக இருக்கும். விவசாயிகளுடைய நலன் பாதிக்கப்படும் என்பது தான் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், திமுக அதிமுக தாண்டி இன்னைக்கு தாவேகா வந்தாலும், தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் மேகதாடு அணையினால் காவிரி தண்ணி பாதிக்கப்படக்கூடாது விவசாயிகளுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரே குரல் எழுப்புவது இது ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே நடந்தது தான். அதே மாதிரி இப்போவும் நடத்தினாங்க. அப்போ லாஸ்ட் மினிட்ல எதிர்கட்சி தலைவரான உதயநிதி டப்புன்னு என்ன பண்ணார், இது தனி ஆணையம் அது கேட்கணும், மேகதாதுக்கு என்று தனி ஆணையம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவசரமாக விஜய் அவர்கள் எந்தவித ஒரு அதை விவாதிக்காமல், ஆலோசனை செய்யாமல் அவசரமாக அதை ஏற்றுக்கொள்வதாக அறிவிச்சிட்டார். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அடுத்த திங்கட்கிழமை காலையில் நேற்று பாமகலிருந்து கடுமையாக இதை எதிர்த்துருக்காங்க.
அதை விட முக்கியமாக வந்து கம்யூனிஸ்ட் ஒரு ராமச்சந்திரன் எம்எல்ஏ வந்து தளி ராமச்சந்திரன் வந்து ஆதரவு ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியாக இருந்தோம். அவங்க வந்து எப்படி நீங்கள் பண்ணீங்க, விதி நம்பர் 54 சட்டமன்ற விதி பிரகாரம் நீங்கள் ஒரு திருத்தம்னா திருத்தத்தை முன்னாலேயே எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணணும் எழுத்துப்பூர்வமாக, அது எப்படி பண்ணீங்க, ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. பாமகவும் அதே மாடலில் தான் பேசுனாங்க. சபாநாயகர் என்ன சொன்னார், இல்லை நீங்களாம் நேர்த்தியா அன்றைக்கே சொல்லியிருக்கணும், கையை நீங்கள் தூக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு தான் பண்ணாருன்னு. அப்போது அவங்களுடைய லாஜிக் வந்து கரெக்டாக இருக்குது. கம்யூனிஸ்டோ பாமகவோ அவங்க கேட்குற லாஜிக், யார் கேட்குறாங்கன்றதை விட்டுட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மேகதாடுல நீங்கள் அணையை கட்டக்கூடாது, டிபிஆர் போட்டதே தப்புன்னு நம்ம உச்சநீதிமன்றத்தில் போட்டோம். உச்சநீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி பண்ணது வந்து மேகதாடு கட்டலான்னு சொல்லி பண்ணல, அவன் போட்டது இப்போ டிபிஆர் ஸ்டேஜில் நீங்கள் அப்ஜெக்ஷனுங்கிறது ரொம்ப ஆரம்ப கட்டமாக இருக்கு. டிபிஆர்னு புக்கு போடுறது தானே திட்டம், அது அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அவசியம் இல்லை. டிபிஆர் போட்டால் வந்து ஆனால் கட்டணும். ஏன்னு கேட்டால் 2018 உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இந்த அதாவது எங்கெல்லாம் நதிநீர் பங்கீடாகுமோ அந்த மாநில அரசுகளுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது. மேகதாடு மட்டுமல்ல எந்த அணையுமே, இது முல்லை பெரியாருக்கும் இது பொருந்தும். அப்படி பார்க்க போனால் இந்த காவிரி மேகதாடு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா 3 மாநில அரசு, அதாவது யூனியன் டெரிட்டரி அரசு, இவங்களுடைய அனுமதி வரணும். அப்போ உச்சநீதிமன்றத்து பிரகாரம் இவங்க அனுமதி கொடுக்காத வரைக்கும் மேகதாடுல கட்ட முடியாது. அவர் டிகே சிவகுமார் அவர் வந்து பூமி பூஜை போகிறாரு, அது லோக்கல் பாலிட்டிக்ஸுக்காக அவர் வந்து அங்கே உள்ள உணர்வுகளுக்காக, நான் பாரு கன்னடர்களுக்காக நான் வந்து பெங்களூரில் குடிதண்ணீர் பஞ்சமாக இருக்குது அதுக்கு நான் வந்து வழி பண்ணேன், அது துணை முதல்வராக இருக்கும்போது பேசுனது தான், அது பூமி பூஜை போடுறேன்னு அதை வச்சுட்டு தான் அவர் அங்கே போய் அந்த முதல்வராகி சித்தராமையாவை இறக்கி விட்டு அவர் முதல்வராகிட்டார். அது லோக்கல் பாலிட்டிக்ஸு. இப்போ என்னென்னா இந்த தனி ஆணையம்னா ஃபஸ்ட்டு கேள்வியே மேகதாடுல டிபிஆரே போடக்கூடாது, அணை கட்டக்கூடாது, அதுக்கு ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்டு. அப்போ இதுக்கு தனியாக ஒரு ஆணையம் எதுக்கு? ஒரு தனி ஆணையம் தேவை. ஆமா, கட்டாத அணைக்கு எதுக்கு? கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ற அணைக்கு ஒரு ஆணையம் எதுக்கு? அப்ப இருக்கிற ரிவர் வாட்டர் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த நதிநீர் பங்கீடு ஆணையத்துல தானே நீங்க போய் கேட்கணும்னா, அதுலதான் என்ன பண்ணி விட்டாங்க, திமுக ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க, ஒரு தனி ஆணையம் கேட்கணும்னு. இந்த திருத்தத்துடைய அந்த பேக்ரவுண்டு தெரியாம முதல்வர் விஜயும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் திங்கட்கிழமை ஆதவ அர்ஜுனா அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக அதை வந்து சமாளித்தார். அவர் விஜய் அவர்கள் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே டெல்லியில் உள்ள சீனியர் லீகல் கவுன்சில் முகுல் ரத்தோகி போன்றவர்களிடம் கான்ஃபரன்ஸ் காலில் பேசி தனி ஆணையம் கேட்குறதுன்னு ஒரு முடிவில் வந்து அன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டார். தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் அவர் வந்து விஜய் தேமேன்னு உட்கார்ந்து இருந்தார், ஒரே போஸ்ட் தான். ஆமாம், ஒரே போஸ்ட்டில் உட்காந்து இருந்தார், சிரிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நோ ரியாக்ஷன். ஆமாம், ரியாக்ஷனே இல்லாமல் இருந்தது. இன்ஃபேக்ட் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த போது கூட அவர் வாயத்திறந்து நன்றி சொல்லாமல் சைகையில் நன்றி சொன்னார். ஒரு கால் மௌன விரதம் ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லை ஒரு கால் ஜோசியர் யாராவது சொல்லியிருக்கலாம், இந்தந்த தேதியில் நீங்கள் வந்து பேசுனா ஏதாவது சிக்கல் வரும், பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கலாம். அது தெரியல நமக்கு, அது திங்கட்கிழமை இருக்கலாம், அது ஏதாவது ஒரு ஒரு பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது மௌனமாக இருந்திருக்காரு. இப்படி அது அவர் புத்திசாலித்தனமாக அதை வந்து அவர் விட்டுட்டார். ஏன் அப்படி பண்ணிட்டார், ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால் ஒரு கான்ஃபரன்ஸ் கால்லாம் பேசிட்டார். அவர் பேசினாரா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது, நம்ம எப்படி இல்லைன்னு நம்ம எப்படி சொல்கிறது. ரெண்டாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 2 நாள் ஆலோசித்து சனி ஞாயிறில் பேசி கூட பேசியிருக்கலாம் திங்கட்கிழமை. அது என்ன அவ்வளோ அவசரமாக கான்ஃபரன்ஸ் காலில் பேசி அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிறது, இது திமுக வந்து வச்சு செஞ்சது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த இந்த ஊழல் விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்றத்தில். அதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த அன்பில் மகேஷுக்கு எதிரான அந்த தனியார் பள்ளிகள் அவங்க வந்து 300 கோடி டிபிஏ ஆஃபீஸ்லேயே வச்சு பணம் வாங்கினாங்க. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக லஞ்சம் வாங்கிறதுக்குன்னே வச்சுருந்தாங்க 2வது மாடியில். அப்புறம் டீனரில் வந்து அன்பில் மகேஷுடைய நண்பர் முத்துக்குமார்னு அவர் இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் அவர் இன்னும் அவங்க எல்லாம் வச்சு தனியாக வசூல் பண்ணாங்க. 300-400 கோடி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நந்தகுமார்னு அந்த தனியார் பள்ளி சங்க அந்த ஃபெடரேஷனுடைய நிர்வாகி சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து இந்த ஊழல்கள்லாம் வந்து பேசப்பட்டது. இப்போ டாஸ்மாக்லேயும் கூட பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுனாங்க. டாஸ்மாகில் வந்து
வெளி மாநிலத்திலேருந்து சரக்கெல்லாம் பாட்டிலெலாம் வாங்குற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி வாங்கினா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ஆலைகளில் 11 கோல்டன் மெடாஸ் வந்து சசிகலா அவர்களுடையது அப்படின்னு வச்சுக்கிட்டா, பாக்கி 11 வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, அப்புறம் ஜெயமுருகன், கால் வாசுதேவன், இப்படி எல்லாருமே ஒன்று திமுக நிர்வாகி இல்லைன்னா திமுக சார்பான உள்ளவங்க இவங்களுக்கு தான். இவங்ககிட்ட வாங்குறது குறைஞ்சி போய்ட்டு. முன்னால் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர் தம்பி தான் டீல் பண்ணாங்க. ஒன்று தம்பி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, இல்லைன்னா மாப்பிள்ளை, அப்படி அது ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து நடக்கும்பொழுது அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தயார் பண்ணுறதுல ரொம்ப சுமாரான சரக்கு இருக்குது பாருங்கள், ரொம்ப விற்காத சரக்கு, அதெல்லாம் தள்ளி விட்ருவாங்க. டாஸ்மாக் வந்து அது விற்கலான்னு கூட வாங்கி வச்சு ஸ்டாக்கில் வச்சுருப்பாங்க. எல்லாமே ஒரு மதுப்பிரியர்கள் குடித்தா கூட அவனுக்குன்னு ஒரு பிடித்தமான ஒரு பிராண்ட் இருக்கும். ஆமாம், இது பிடிக்கும், இது அவ்வளவு பிடிக்காதுன்னு. அந்த மாதிரி வரும்போது இப்போ ஆதவர்தன் நான் பேசும்போது என்ன சொல்கிறாரு, 1.2 lakhs crores வந்து கொள்முதல் இது ப்ரைஸு, 1.7 லட்சம் கோடி வந்து விற்கிறது டாஸ்மாகில் வருஷத்துக்கு ஆவரேஜாக. அப்போ ஒரு 50,000 கோடி அரசுக்கு வருது. ஆனால் வந்து பல லட்சம் கோடிகள் வந்து திமுகவுடைய சார்பான இதுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பேசும்போதே, இதை தனியார் மூலமாக நாங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வாங்க போகிறோம். இப்போ தனியார் மூலமாக வாங்கும்போது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, திமுகவுக்கு ஆலைகளுக்கு போகக்கூடிய ஆர்டர் கம்மியாகும், அதனால் அவர்களுடைய லாபமோ இல்லை ஈவன் வந்து அதாவது அவங்களால அது விட்ஸ்டாண்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியுமா? ஒரு ஆலைனா ஒரு மினிமம் ஆர்டர் இருந்தால் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து இப்போ இன்றைக்கி உதாரணமாக 100 பாட்டில் வாங்குகிற இடத்துல அவங்க வந்து 20 பாட்டில் தான் வாங்குறாங்கன்னா, அப்போ ஆலையே ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம், வரும்னு தெரியாது, வரலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அடி விழும் அப்படின்னு. அதே மாதிரி இவங்க தனியார்னு வரும்போது ஒரு காலம் அது இந்த தனியாருங்கிறது விஷ்ணு ரெட்டியா இல்லை யார் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவில் கனிம வளம் அதெல்லாம் தான் டீல் பண்ணாருன்னு சொன்னோன்னு நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி யாரோ இருக்காங்க அது தனியார்னு. அப்படி வரும்பொழுது இப்போ அவங்க லாபத்தை பார்த்தாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஊழல் இல்லாமல் அந்த டெண்டர் நடக்குமா? இப்போ உத்தரப்பிரதேசத்துலலாம், இப்போ குஜராத்தில் வந்து உங்களுக்கு இது பூர்ண மது விலக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் பட்ஜெட்டு, மது வருமானம் இல்லாமலேயே சர்ப்ளஸ் பட்ஜெட்டு. உத்தரப்பிரதேசத்தில் வந்து அதாவது நம்ம டாஸ்மாக் மாதிரி அங்கே அதாவது மது விற்கிறாங்க அரசு மூலமாக. டாஸ்மாக்குங்கிறது இங்கே உள்ளது, அங்கே உள்ள ஏதோ ஒரு இது அமைப்பு வைக்கிறாங்க. அது விற்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் டெண்டர் போட்டுறாங்க யோகி ஆதித்யநாத் முதல்வர், ஊபி முதல்வர். அப்போ என்ன அது ஆன்லைனில் போகிறதுனால எந்த வித ஊழலுக்கோ ஒரு இடம் இல்லாமல் வந்துடுது. அங்கேயும் சர்ப்ளஸ் பட்ஜெட், மது விலக்கு இருக்கிற இடத்துலையும் சர்ப்ளஸ் பட்ஜெட்டு, ஆன்லைனில் ஊழல் இல்லாமல் வரும்போதும் சர்ப்ளஸ் பட்ஜெட்டு. தமிழ்நாட்டில் டெபிசிட் பட்ஜெட்டு பொதுவாக பொருளாதாரம் கிட்டத்தட்ட 78,000 70,000 78,000 வந்து வருஷத்துக்கு டெபிசிட் பட்ஜெட், 75,000 குறைச்சல் இல்லாமல். இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய ஆய்வில் வந்து இந்த இஎன்ஏன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால். அது 41% இருக்கணும். அந்த 41% இருக்கணும். ஒரு 3% வந்து இந்த கலர் ஃப்ளேவர்லாம் சேர்த்துப்பாங்க. மிச்சம் வந்து குடிதண்ணீர், வாட்டர், அது சேர்த்தா தான் உங்களுக்கு 100% வந்து ஒரு பாட்டில். அதுக்கு என்ன பிராண்ட் வேணாலும் பேர் இருக்கலாம். இந்த 41%ங்கிறது தரம், குவாலிட்டி. இது வரைக்கும் திமுக ஆட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெக்டிஃபைடு ஸ்பிரிட். அதாவது மொலாசஸ், கரும்புலேருந்து சக்கையிலேருந்து மொலாசஸ்லேருந்து ஆர்எஸ், ரெக்டிஃபைடு ஸ்பிரிட். அந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் குடித்தா நீங்கள் டெய்லி குடிக்க ஆரம்பித்தா 3 மாதத்தில் வந்து நம்ம ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சிடலாம், ஃப்ரேம் பண்ணி மாட்டுறதுக்கு. அது அவ்வளோ அரிச்சிடும். அதுலேருந்து அதை சுத்திகரித்து அதை ஃபைன் டியூன் பண்ணி வர்றது தான் இந்த இஎன்ஏ. இந்த இஎன்ஏ வந்து திமுக ஆட்சியில் நடந்த போது என்னென்னா, இடி வந்து இந்த டாஸ்மாக் ரெய்டு பண்ணும்பொழுது, டாஸ்மாகில் விசாரிக்கும் போது மணி லாண்டரிங் விஷயமா இந்த ஆலைகள் உள்ளே போய் அங்கெல்லாம் ஆடிட் பண்ணுவேன்னு உள்ளே போனாங்க. ஏன் அது போனாங்கன்னா, இவங்க எவ்வளவு இஎன்ஏ வாங்குறாங்கன்னா ஜிஎஸ்டி கட்டணும். அதுக்கு கண்டிப்பாக அந்த ஜிஎஸ்டியோடு அங்கே எவ்வளோ வாங்கினாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இந்த 41% கணக்கு பண்ணி மொத்தம் இவ்வளோ தான் இவங்க ப்ரொடக்ஷன் சேல்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, சம்டைம்ஸ் வந்து
ப்ரொடக்ஷனுக்கும் சேல்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். 100 பாட்டில் தயாரிச்சு 100 பாட்டில் தயாரிச்சு பண்ணிட்டு நீங்கள் 500 பாட்டில் 1000 பாட்டில் விற்றதா கணக்கு காமிச்சிங்கன்னா நீங்கள் தயார் பண்ணியிருக்கவே வாய்ப்பில்லை அப்படிங்கிறது அந்த இஎன்ஏல மாட்டிடும். ஆனால் அப்போ அந்த ஆடிட் பண்ணும்போது அதுக்கு போய் தடை வாங்கிட்டாங்க திமுக அரசில். திமுக என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தாவேக அரசு என்ன செய்யணும்னால் இந்த இஎன்ஏவை வந்து நாங்கள் தான் வந்து கொள்முதல் பண்ணுவோம். டாஸ்மாக்கு அரசு கொள்முதல் பண்ணுவோம். தனியார் யாரும் ஆலைகள் வாங்கக்கூடாது. வாங்குறதா இருந்தால் டாஸ்மாக் மூலமாக தான் வாங்கணும்னு சொன்னால் ஜிஎஸ்டியில் பதிவாயிடுது. அந்த இஎன்ஏல வர ப்ராஃபிட்டும் இவங்களுக்கு வந்துடுது. இந்த 41% இவங்க வந்து ஏமாத்துறது இந்த இந்த இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபோர்ஜரி வந்து வெளியே வந்துடும். மக்களுக்கும் வந்து ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் வச்சு கொடுக்கும்போது அவனுடைய குடல் புண்ணாய் சீக்கிரமாக செத்து போவான். அவனுடைய ஆரோக்கியம் கெட்டு போகுது. மதுனாலே ஆரோக்கியம் கெட்டு போகுது. அது இதை வந்து இந்த அரசு செஞ்சால் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 25,000-30,000 கோடி இந்த இஎன்ஏல ஒரு ப்ராஃபிட் வருஷத்துக்கு வரும். இஎன்ஏவை இவங்க கண்ட்ரோலில் கொடுத்தாங்கன்னா. இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வாங்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு எப்படி சில இது கொண்டு வரணும். இவங்ககிட்ட நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்குறதா இருந்தால் இஎன்ஏன்னு சொன்னாலே இந்த திமுக தொடர்பான இல்லை மொத்த எந்த சாராயால் தமிழ்நாட்டில் இருக்கோ இந்த ஃபோர்ஜரி கணக்கு அடிபட்டு போயிடும். இது செய்யலாம். இது செய்வாங்களான்னு தெரியல. இப்போ இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி அவங்க பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி வாடகை பாக்கி இருக்குது. அந்த 250 கோடின்னு சொல்கிறதே 100 ரூபா வாடகைக்கு ஒரு இடத்துல இப்போ மார்க்கெட் வாடகைன்னா அதில் 5 ரூபாய்க்கு தான் வந்து வாடகைக்கு விடுவாங்க ஒரு வருஷத்துக்கு குத்தகை. ஆமாம், நம்ம பார்த்துருப்போம். வருஷம் ஒரு மாதத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 25,000 30,000 ரெண்ட்டு போகுன்னா வருஷத்துக்கு 5,000 கொடுப்பாங்க. இதை போல் பல மடங்குகள் வந்து மார்க்கெட் ரேட்டாக இருக்கும். அந்த குறைக்கப்பட்ட மிகவும் குறைக்கப்பட்ட அந்த அமௌண்ட்டே 250 கோடி பாக்கி இருக்குதுன்னு சொன்னால் இந்த வணிக வளாகங்களில் இப்போது ஃபர்தராக கட்டுறதையும் மல்டி லெவல் பார்க்கிங் எல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க. அதுதான் சேகர்பாபு அவர்கள் வந்து முன்னாள் மந்திரி அமைச்சர் வந்து அவர் பேசியிருக்கார். இல்லை மக்கள் விரும்பினார்கள், அதனால் மல்டி லெவல் பார்க்கிங் கட்டணும்னு. அதுதான் இவங்க தாவேக அரசுலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 500 பேர் வர கோயிலுக்கு, இல்லை ஒரு நாளைக்கு 500 பேர் வர கோயிலுக்கு, மொத்தமே 500 பேர் தான் கோயிலுக்கு வராங்க. அதில் காரில் வரவங்க எவ்வளோ பேர்? இன்னும் கம்மியாக இருக்கும். 500 பேர் மொத்தம் வராங்கன்னா என்ன ஒரு 20-30 கார் வரும். ஒரு அதிகபட்சமாக அவ்வளோதான் வரும். பாக்கி பேர் பைக்கு, பாக்கி பேர் பஸ்ஸு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இப்படி தான். அப்படி வரக்கூடியவங்களுக்கு மல்டி லெவல் பார்க்கிங் எதுக்கு? ஆனால் மல்டி லெவல் பார்க்கிங் கட்டி வணிக வளாகம் கட்டினா தான் இவங்களுக்கு காசு வரும். அதனால் வந்து மக்கள் விரும்பினார்கள், அதனால் கட்டினேன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த மாநகராட்சி இதுலேயும் பார்த்திங்கன்னா 1,800 கோடி ரூபா அந்த ஒப்பந்த டெண்டர் எடுத்தவங்க போன ஆட்சியில் பாக்கி பணம் கொடுக்க வேண்டிய, அதாவது டெண்டர்களை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு கொடுக்கணும் போது திமுக ஆட்சியில் வந்து ரோடு போடாமையே ரோடு போட்டதாக காமிப்பாங்க. தார் ரோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண் ரோடு போட்டிருப்பாங்க. இப்படி பல விதமாக கட்டடம்னு சொல்லுவாங்க. அது அப்படியே புறப்புறன்னு தொட்டால் வந்து பள்ளிக்கூடம்லாம் சுவரெல்லாம் விழற மாதிரி இருக்கும். ஆனால் டெண்டரில் கரெக்டாக காசு கொடுத்தா பாஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த தாவேக ஆட்சி வந்தோடனே என்ன பண்ணாங்க? 1,800 கோடி ரூபா வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சதுக்கு இன்னொரு காரணம் கஜானா காலியாக இருக்குங்கிறது ஒரு காரணம் ஒன்று. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பணியை வந்து நிறைந்திருக்கிறதா, சாட்டிஸ்ஃபேக்டரியாக திருப்திகரமாக முடித்திருக்கிறதா என்று பார்த்துட்டு தான் பணம் கொடுப்போன்ட்டாங்க. இது வந்து பரவாயில்ல, கொஞ்சம் டேக்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை பார்த்தாங்கன்னா முக்கால்வாசி இடத்துல அடிபட்டு போயிடும் பணம் கொடுக்க வேண்டியது. அப்போ இவங்களுக்கு கஜானாவும் காலியாக இருக்குது. கஜானா காலி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறத விட பணி தரமான வேலை இல்லை, அதனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது ஒரு ஆட்சிக்கு நல்ல பெயர் வரும், ரொம்ப புட்சாலித்தனமான முடிவாக இருக்கும். இப்படி எல்லா பக்கமும் வந்து திமுக ஆட்சிக்கு மீதான அந்த குற்றம் குறைகள், ஊழல்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க? வழக்கமான திமுக மாடலில் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி அவங்களுக்கு நாலா பக்கமும் அழுத்தங்கள் பிரச்சனை வந்தால், ஏன் வீட்டில் காலையில் டிஃபனுக்கு வந்து ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு சப்பாத்தி, ஒரு நாளைக்கு இப்படி ஏதோ ஒன்று லெமன் ரைஸ் இப்படிலாம் வரும். எதுவுமே சரியாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் இல்லைன்னு வச்சுங்க. வீட்டில் டிஃபன் பண்ணுறதுக்கு பொதுவாக சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து நிலைய வித்வான்னு பேர். உப்புமா ஒன்றும் இல்லைன்னா இந்த ரவாவை போட்டு ஒரு கிண்டி உப்புமா கொடுத்துடலாம். ஆமாம், வேறு ஒன்றும் இல்லைன்னா மினிமம் அது வந்து அந்த மாதிரி உப்புமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியெல்லாம் வந்து அந்த கம்பெனியை அது உப்புமா கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த உப்புமாவை வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஒரு உப்மா போராட்டமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுவும் முக்கியமானது கவனிக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி நான் வரும்போது காலையில் சேதாப்பேட்டில் அந்த கலைஞர் அந்த வழக்கமான போராட்டத்துக்கான இடம் 20 பஸ்ஸு நிற்கிது. இவங்கெல்லாம் வழக்கம் போல் கைது பண்ணி ஏற்றிட்டு போய் சாயந்தரம் சாப்பாடு போட்டு அனுப்பி விடுறது அந்த வழக்கமான அதெல்லாம் நிற்கிது. பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்தி மற்றும் சமஸ்கிருதத்துக்கு எதிரான போராட்டம். இப்போ சமஸ்கிருதம் கூட இருந்துச்சு. ஆமாம், எங்கே சமஸ்கிருதம் வருது? அதிமுக இருந்த வரைக்கும் இந்தி சார். இப்போ தாவேக்கு வந்தோம்னா சமஸ்கிருதம். தாவேக்கா வந்தோன்னா சமஸ்கிருதம். எனக்கு என்ன புரியலன்னா தாவேக்கால உள்ள நிதியமைச்சரோ உள்ளாட்சி நிர்வாக அமைச்சர் அவர் புஷி ஆனந்த் அவர்கள், என் ஆனந்த் அவர்கள், இவரோ தொழிலாளர் நலத்துறை பர்வேஸோ இவங்கெல்லாம் தமிழ் படிக்கும்போது தமிழே இவ்வளோ சிரமப்படுது அப்படிங்கும்போது நம்ம வந்து இவங்க நீங்கள் இந்திக்கு எதிராகவும் சமஸ்கிருதத்துக்கு எதிராகவும் போராட்டம்னா இது நமக்கு புரியல. நீங்கள் மாதிரி தமிழை இவங்கள்ட்ட இருந்து தான் காப்பாற்றணும். அதான் சொன்னேன். இப்போ தமிழுக்கே போராட்டம்ங்கிறான சார் அவங்க முயற்சி பண்ணாங்க. இப்போ தான் சார் அவங்க வந்து பயிற்சி பண்ணுறாங்க. பயிற்சி முயற்சிலாம் இப்போ தான் எடுக்கிறாங்க. ஆமாம், இப்போ கூட வந்து முதல்வர் விஜயோட பேசினார், மௌனவர் தான் இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இன்றைக்கி பேசிட்டாரு. அது பேசும்போது இந்த தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி பேசும்போது நடுவில் அவர் அவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு நடிகர். நம்ம வந்து நியாயத்தை ஒத்துக்கணும். அவர் வந்து ஒரு நடிகர், நல்ல நடிகர், ஹீரோ, நல்ல நடிகர். அவர் படம்லாம் வந்து நல்லா போகும். அதுக்கு அவருடைய இந்த ஜாலி இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டராக வந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். எழுதி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி அந்த டைலாக் வந்து அவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவார் அந்தந்த ஷாட்டுக்கு. இப்போ திடீர்னு வந்து மைக்கை நீட்டி நீங்கள் வந்து கேள்வி கேட்டாலும் கஷ்டம். இல்லை திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாலும் அவர் உதயநிதி சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் 8 மணி நேரம் பொறுத்து தான் பதில் போட்டாருன்னா மாதிரி இவர் இன்றைக்கி சொல்லும்போது இந்த தேசிய கீதம் 2 தடவை ஏற்கனவே 2022 அவர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் அவருடைய படத்தரப்பில் வந்து 2 தடவை பாடியிருக்காங்கன்னு சில ஏதோ குறிப்புகள் யாரோ எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து படிக்கும்போது கருணாநிதி சாரி கலைஞர் சாரி கலைஞர் அப்படின்னு அவர் பேசிட்டார். கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பேசிட்டார். அந்த மாதிரி வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் சமஸ்கிருத போராட்டம் நடக்குது ஒரு பக்கம். இந்த தேசிய கீதத்தை பற்றி இங்கே பேசிட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இங்கே பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் கலெக்ட் பண்ணதில்லை, அதான் டாஸ்மாக்கு மற்ற துறைகளில். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டாஸ்மாக்லேயும் சரி கேஎன் நேரு அவர்கள் இருந்த உள்ளாட்சி நிர்வாகத்திலையும் பார்த்தோம் பார்ட்டி ஃபண்டு. ஏன்னா இடிஏ வந்து 7.5லேருந்து 10% வரைக்கும் பார்ட்டி ஃபண்டுன்னு போகுதுன்னு அஃபிடவிட் ஹைகோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணியிருக்கு இந்த கேஎன் நேரு விவகாரத்தில். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த கேஎன் நேரு பேரில் நிறுத்தி வச்சுருந்த அந்த எஃப்ஐஆர் போடாமல் இருந்ததை ஒரு வழக்கு போட்டிருந்துச்சு முன்னாள் திமுக அரசு. அதனால தான் கேஎன் நேரு மீது வழக்கு வரல. கேஎன் நேரு சம்மந்தப்பட்ட மற்றவர்கள் மீதெல்லாம் அவர் தம்பி பேர்லலாம் வழக்கு போட்டாங்க. இன்றைக்கி அதை விலக்கி கொண்டிருக்கு தாவேக அரசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேஎன் நேரு மீது வழக்கு போடலாம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி. அப்போ இந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி இடிஏ வந்து ஹைகோர்ட்டில் அஃபிடவிட் ஃபைல் ஆச்சு. இதை வந்து எடப்பாடி கூட எடுத்து பேசினார், அண்ணாமலை பேசினார், சீமான் எல்லாரும் பேசினாங்க. எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாரும் அந்த பேஜ் 51ஆம் பக்கம்னு அதை எடுத்தே பேசுனாங்க. ஹைகோர்ட்டில் ஃபைல் ஆனது அந்த இதுலேருந்து அது 51 பக்கமும் 56 மொத்தம் 250 பக்கமும் என்னும்போது அதுலேருந்து அந்த பக்கம் முழுக்க அதெல்லாம் கூட லீக் ஆகி வெளியே வந்துச்சு அந்த பக்கம் முழுக்க. அதில் பார்ட்டி ஃபண்டு கண்ட்ரோல்டு பை மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அண்ட் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் இடி அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கு. ஸோ அதை மனதில் வைத்தோ என்னமோ பார்ட்டி ஃபண்டுன்னு இவர் பேசினார், ஆதவர்ஜுனா பேசினார். அப்போது எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணாங்க. அப்போ இவர் முதல்வர் வந்து விஜய் வந்து என்ன பேசினார்னா இன்றைக்கி மௌனத்தை கலைத்து அவர் முதல்வர் பதில் சொல்ல வேணும், ஆதவர்ஜுனா சொல்லக்கூடாது, முதல்வர் ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு கேட்ட உடனே முதல்வர் பேசிட்டார். அவர் வந்து பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னமே தவிர டிஎம்கேன்னு சொல்லலையே, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? பார்ட்டி ஃபண்டுன்னா அது வேறு ஏடிஎம்கேவாக கூட இருக்கலாமே. அதாவது நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலை திமுகன்னு. பார்ட்டி ஃபண்டு நாங்கள் வசூல் பண்ண மாட்டோம், அந்த பழக்கத்தை நிறுத்துவோம் தானே சொன்னோம். அது ஏன் உங்களை எடுத்துக்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் தானே நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி கேட்டார். இது வந்த உடனே எத்தனையோ வருஷமாக வந்து 1949லேருந்து கட்சி நடத்துகிற திமுகவுக்கு உதயநிதி அவர்களும்
உதயநிதி அவர்களும் அரசியலுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ரொம்ப பழைய அனுபவம்லாம் சொல்ல முடியாதுல்ல, சமீபத்தில் வந்தவர் தானே. அதனால் அவருக்கு வந்து என்ன பண்ணதுன்னு தெரியல. அதனால் வெளிநடப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் இவர் வந்து நாங்கள் வந்து அப்பாவை காணோன்னு இப்படிலாம் காமிச்சு பேசினார். அதாவது போதைப்பொருள் அந்த விஷயத்தில் வந்து நான் அப்பாவாக இருக்கிறேன்னு சொல்லி இவர் நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது பேசினார் இல்லையா. அந்த பக்கம் அப்பாவாக இருந்தார், இந்த பக்கம் ஜாஃபர் சாதிக்கெல்லாம் சித்தப்பாவாக இருந்தார் அவர். ஜாஃபர் சாதிக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணது யார்? அவர் மாரத்தானில் வந்து அவர் வந்து விருது கொடுக்குறாரு, போதைக்கு எதிரான மாரத்தான் விழிப்புணர்வுக்கானதுன்னு சொல்லி அவருக்கு சால்வையெல்லாம் போற்றி ஷீல்டெல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அவர் தான் தமிழ்நாட்டிலே பெரிய வியாபாரி. முதல்வருடைய குடும்பத்திலேயே அவங்க கிருத்திகா உதயநிதி இயக்கிய படத்துக்கு வந்து அவர் தான் ஃபினான்சிங்கு. அப்புறம் டைரக்டர் அமீர் உடைய படத்துக்கு அவர் தான் ஃபினான்சிங்கு. அந்த படத்துக்கு எவ்வளவு அமீருக்கு பணம் கொடுக்கணுமோ இயக்குனர் என்ற முறையில் அதை போல் பல மடங்கு பணம் கொடுத்ததாக இடி வந்து அமீர் வீட்டிலலாம் ரெய்டெல்லாம் பண்ணுச்சு. அது தனி கதை. அப்படி இருக்கும்பொழுது அந்த இதில் தான் இந்த அப்பான்னு சொன்னது அப்படின்னு. இப்போ வந்து அப்பாவை காணும் அப்படின்னோடனே வெளிநடப்பு பண்ணிவிட்டு எதிர்கட்சி தலைவரான உதயநிதி சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்துட்டு அங்கே நின்றுட்டு திருவள்ளூர் கோட்டா அது ஏதோ ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு அம்மா, அதாவது ஒரு முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா அவர்களை மனசில் வச்சுக்கிட்டு குறிக்கிற மாதிரி அவங்க வந்து என்னுடைய கணவரை காணும்னு சொல்லி பேசுகிறாங்க. பதிலுக்கு பதில். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த ரீல்ஸ் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பள்ளிக்கூடம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் படம் வச்சு அங்கே படம் வைக்கணும்னு சொல்லி அங்கே போய் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய முகம் மாதிரி வந்து 4 மணி நேரம் எல்கேஜி பசங்களை கூட வெயிலில் உட்கார வச்சு அவங்களாம் நிற்க வச்சு பண்ணியிருக்காங்க. மேலூரில் பார்த்தீங்கன்னா வாடி வாடி கைப்படாத சீடின்னு பாட்டெல்லாம் அமைச்சரே விஸ்வநாதன் டான்ஸ் எல்லாம் ஆடி அமைச்சர் பதவிக்காக எவ்வளோ. ஆமாம், என்ன பண்ணுறது, டான்ஸ் ஆடிதானே ஆகணும். அதை தாண்டி இங்கே தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கே பசங்களுக்குள்ள வந்து விஜய் பாட்டு தான் இப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதமும் மாற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மெடிக்கல் காலேஜ் இதில் கோயம்புத்தூரில் வந்து அவர் சுகாதார அமைச்சர் அருண்ராஜ் அவர் கலந்து கொண்டும்போது அது வந்து இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ், இன்னொன்று கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அங்கேயும் வந்து கான்வகேஷன் பட்டமளிப்பு விழா, அதில் சினிமா பாடல். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா அந்த சிங்கப்பெண் அடிப்படையில் போலீஸ் பீட்லேயே வந்து ஆளப்போறான் தமிழ்ங்கிற பாட்டும் சிங்கப்பெண்ணை பாட்டும் போட்டாங்க. அது போட்டோன்னே முதல்வர் அதை மேபி ரொம்ப விரும்பினார், ரசிச்சிருப்பாரு. அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு 1.5 நிமிட கதை உங்களுடைய அனுமதியோட. கண்டிப்பாக சார். நீங்கள் அவர்லாம் குட்டி கதை சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடாது. காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ஒரு உயர்வான மதிப்புடைய அவர் வந்து காஞ்சி மகாபெரியவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு காய்கறியில் பீர்க்கங்கான்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணமாக, என்னென்னு எனக்கு மறந்து போச்சு, இருந்தாலும் ஏதோ ஒன்று அதில் வந்து ஒரு தொக்குன்னு அந்த ஊறுகாய் மாதிரி அது பண்ணி போட்டிருக்காங்க. அது அவர் சாப்பிட்ருக்கார். அவர் சாப்பிடும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டா மாதிரி தெரிஞ்சுது. அந்த அவருடைய உதவியாளர் பார்க்குறவங்க அவங்க யார் பரிமாறம். அடுத்த 2 நாளில் மறுபடியும் அதே பண்ணியிருக்காங்க. இப்படி பார்த்தா வாரத்துக்கு 2 நாள் அது வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க. அப்போ அவர் கேட்டாராம், ஏன் அடிக்கடி இதை பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை மகாபெரிவா வந்து அது விரும்பினா மாதிரி இருந்தது, விரும்பி சாப்பிட்டா மாதிரி இருந்தது, அதனால் பண்ணேன். உடனே வந்து 2 நாளைக்கு வந்து எந்தவித சாப்பாடும் இல்லாமல் விரதம் இருந்தார். தொக்கு மட்டும் இல்லை, தொகையில் எதுவுமே இல்லை. ஏன் கோச்சிக்கிட்டாரு, ஏன் கோச்சிக்கிட்டாரு, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டபோது இல்லை, நான் என்னமோ ஆசைகள்லாம் துறந்த ஒரு நபர் அப்படின்னு ஒரு துறவரம் பூண்டிருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உள் மனசில் எனக்கு ஆசைகள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத இந்த தொகையில் இந்த விஷயம் வந்து நிரூபிச்சிருக்கு. என்னை அறியாமல் நீங்கள் வந்து அதை கவனித்து இவருக்கு இது பிடிக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் என்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னுடைய துறவரத்தில் வந்து இது வந்து ஒரு புள்ளி. இதை நான் வந்து சுத்திகரிப்பதற்காக நான் 2 நாள் சாப்பிடாமல் இருக்கேன்.
இது வந்து எதுக்காக சொல்கிறோன்னா, அதுக்காக நம்ம முதல்வர் விஜயை வந்து இப்போ வந்து துறவறம் போக சொல்லலை, நம்ம சாமியார் ஆக சொல்லலை, இல்லை மகா பெரியவர் அளவுக்கு அவர் நம்ம வந்து அவர் கம்பேர் பண்ணி பார்க்கல. அது பண்ணுறது நியாயம் இல்லை. அது ஏற்புடையதாகவும் இருக்காது. ஏற்புடையதாகவும் இருக்காது. இருக்காது. ஏன்னா நமக்கு மகா பெரியவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு. விஜய் மீதும் மரியாதை உண்டு. இது வேற விதமான மரியாதை. இது வேற விதமான மரியாதை. அதனால் வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, அந்த மாதிரி இவர் வந்து அந்த சிங்கப்பெண்ணையில் வந்து அது விருப்பப்பட்டார், அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு ஒன்று. பள்ளிக்கூடத்தில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜில் பட்டமளிப்பு விழாவில் இப்போ உங்களுக்கு மகா பெரியவர் கதையோடு நான் ஏன் ஒப்பிட்டேங்கிறது புரியுது. நம்மளுடைய விருப்பம் என்ன, ஒரு விஐபியோட விருப்பம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விருப்பத்தை தொடருவார்கள். அந்த வகையில் எல்லா இடத்துலையும் இந்த பள்ளிக்கூடத்தில் அங்கே இங்கே எல்லாம் மேலூரில் பண்ணது, எல்லாம் டான்ஸ் ஆடினது, இதெல்லாம் வந்து ரீல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரீல்ஸு நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா, இந்த சினிமாலேருந்து வந்தவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ரெண்டாவது இவங்க வந்து ஆளுக்கு ஆள் போய் ஆய்வு பண்ணுறது. யார் போய் ஆய்வு பண்ணணும்? தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து எதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போய் ஆய்வு பண்ணணும்? அதுதான் சுகாதாரத்துறையில் வருது. அங்கே போய் அவங்க சொல்கிற டாக்டரு, பேஷண்ட்டு, எவ்வளவு மருந்து இருக்குது அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் சிஎம் ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், எல்லா இடத்துலையும் ஒரே கேள்வி தான். ஆமாம், சிஎம் ஃபோட்டோ வச்சிங்களா? ஆமாம், நமக்கு என்ன புரியலன்னா, சிஎம் ஃபோட்டோ வச்சா வியாதி இல்லைன்னு க்யூர் ஆகிடுமா? மருந்தே வேண்டாமா? இப்போ டாக்டரே வேண்டாமா? அதாவது நீங்கள் அதாவது சிஎம் ஃபோட்டோ வைக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, வைங்க. முதல்வர் ஃபோட்டோ வைக்கிறதுங்கிறது ஒரு 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 புரோட்டோக்கால். அது கூட சட்டம்னு ஒன்றும் இல்லை, வைக்கலாம், தப்பில்லை. இதுக்கு முன்னால் மற்ற முதல்வர்கள் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, அதனால் தவறில்லை. ஆனால் நீங்கள் மக்கள் சேவையை வந்து அதை பார்த்துட்டு நடுவில் ஒரு வார்த்தை சிஎம் ஃபோட்டோ அப்படின்னா பரவாயில்ல. அவர் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு வெறும் ஃபோட்டோ காதிலேயே கேட்காம வெறும் ஃபோட்டோவை மட்டும் பார்த்தீங்கன்னா, அது இன்னும் அந்த சினிமா நடிகருங்கிறதுலேருந்து அவர் வெளியில் வரல. அவரை இன்னும் முதல்வராக வந்து அவருடைய கட்சிக்காரர்களே பார்க்க ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் இன்னும் சினிமா நடிகராகவே பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவங்க நடந்து கொள்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஆர்என்சியில் இவர் நம்ம வணிக வளாகங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது சேகர்பாபு மீது அந்த வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சினோரா அசோக்கை தாக்கிய வழக்கு. அதில் எந்த நேரமும் அவர் கைது செய்யப்படலாம்னு ஒரு ஒரு செய்தி ஒன்று வருது, சேகர்பாபு அவர்கள். அதில் வேறு 3000 கிலோ தங்கம் கோயில் நகைகளை காணும்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதுடைய இன்னும் அது அரசு மூலமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்னைக்கு ஆனால் பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நகைகளை காணும்னு. இப்போ நான் கூட நான் கொடுத்த நகை கூட ஒரு 4.5 கிலோ காணும்னு உப்பிலிப்பங்கோயில் நானே பேசியிருக்கேன். அந்த மாதிரி வந்து எத்தனையோ நன்கொடையாளர்கள் கொடுத்தது. இது வந்து அரசு இது இல்லை, நன்கொடையாளர்கள் கோயிலுக்காக விருப்பப்பட்டு பக்தர்கள் கொடுத்தது. இது நடந்திருக்கு. இவங்க அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ரீல்ஸ் போட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், முதலீடு வேணும்னு சொல்லி அந்த கொஞ்சம் என்னமோ வித்தியாசமான அந்த ஐரோப்பிய ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு திமுகலேருந்து விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பதில் சொல்லும் வகையில் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடந்த 5 வருட திமுக ஆட்சியில் டெண்டர் மாஃபியா இருந்தது. கிட்டத்தட்ட 3.3 லட்சம் கோடி வந்து முதலீடு வந்து வெளிமாநிலங்களுக்கு போயிடுச்சு. இதனால் 2 லட்சம் வேலை வாய்ப்பு நமக்கு 25 நிறுவனங்கள் மாறி போயிடுச்சு வெளிமாநிலங்களுக்கு. இல்லை வரவேண்டியவங்க வரல. அப்போ நமக்கு 2 லட்சத்துக்கு மேலே வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இதெல்லாம் காரணம் என்னென்னா, அப்பொழுதைய அமைச்சர் தொழில் அமைச்சர் யாருன்னா டிஆர்பி ராஜா. ஆமாம், அவருடைய தம்பி தான் வந்து புரோக்கராக எல்லா வசூலும் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன சார் எங்கே பார்த்தாலும் தம்பிங்க? அதான் சொன்னேன், அங்கேயே செந்தில் பாலாஜியா அவர் தம்பி அசோக்கு, அவர் தனிப்பட வச்சாலே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு. ஆமாம், அவர் துபாயில் இருக்காரு. தனிப்பட கண்ணுக்கு மட்டும் தான் சார் தெரிய மாட்டாரு, சாமானிய மக்கள் கண்ணுக்கு தெரிவார். சாமானிய மக்கள் தெரிஞ்சுதான் அதை ஈசிஆரில் இருக்காருன்னு சொல்கிறான். அதான் இவங்க வந்து அவர் துபாயில் இருக்கார். அவங்க இப்படியே பார்த்துட்டாங்க. இல்லை நீங்கள் இப்படி பார்த்து இல்லை நீங்கள் அதில் உள்ள அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். அவர் துபாயில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கார். ஓ, ஏன்னா இந்த தனிப்படையெல்லாம் துபாய் பார்க்க வேணாமா, சான் பிரான்சிஸ்கோ பார்க்க வேணாமா? நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, வாய்ப்பு எப்போயாவது தானே சார் கிடைக்கும். அது மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் வந்து அவர் ஈசிஆரில் தான் இருக்காருன்னா ஈசிஆரில் போய் பார்த்துட்டு வாங்க, தேடிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க. துபாயில் இருக்கார், சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கார், லாஸ் ஏஞ்சல்ஸ், அதான் எங்கேயோ அந்த பக்கத்தில், அதாவது நயாகரா ஃபால்ஸுக்கிட்ட நிற்கிறாரு. அப்போ நம்ம நயாகரா ஃபால்ஸ் பார்க்கலாமா? கண்டிப்பாக.
இந்த ஆர்வத்தை ஆசையை புரிந்து கொள்ளணும். தேடல் சார். ஆமாம், அந்த தேடலில் அவங்க வந்து ஈடுபட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஆமாம், ஏன்னா நீங்கள் துபாயில் தேடினா எப்படி கிடைப்பாரு? அவர் தான் இங்கே தானே இருக்கார், ஈசிஆரில். ஈசிஆரில் வந்து ராத்திரி 9 மணிக்கு ஒரு முக்கியமான மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அந்த தெருவில் உள்ள சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பங்களாவில் இருந்த சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கார். நமக்கு செய்திகள் வந்தது, அப்போவே நம்ம வந்து சில நிகழ்வுகளில் பேசியிருக்கோம். ஆனால் பாருங்கள், இந்த தனிப்படைக்கு மட்டும் அவர் கிடைக்கவே இல்லை. இந்த தம்பினா எவ்வளோ முக்கியத்துவம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக அது செந்தில் பாலாஜி தம்பின்னு இல்லை. இங்கே பாருங்கள், டிஆர்பி ராஜாவுடைய தம்பி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நடக்கும்பொழுது தம்பிகளுக்கே இவ்வளோ பவர்னா மாப்பிள்ளைக்கு என்ன சார்? மாப்பிள்ளைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம பண்பாடு அதிகார மையமா இல்லை. நம்ம பண்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது பையனுக்கு கூட வந்து அவ்வளோ மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சொந்த பிள்ளைக்கு. ஆனால் மாப்பிள்ளைக்கு மருமகன் அவருக்கு வந்து எப்பவுமே மரியாதை அதிகம். வராரு, மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளைக்கு வந்து இதான் பிடிக்கும், மாப்பிள்ளை வந்தாருன்னா இது வந்து பொதுவாக தமிழர்களுடைய நம்ம நாட்டினுடையன்னு பொதுவாக வச்சுக்கலாம். இது ஒரு பண்பாடு. இந்த பண்பாட்டு பிரகாரம் மாப்பிள்ளைக்கு அதிக முக்கியத்துவம். ஏற்கனவே ஆனால் தான் பெண்களை பிரச்சனை ஆச்சு. பெண்ணால தான் வந்து ஆச்சு போச்சு. பெண்ணாலன்னா ஆண் பெண் இல்லை, அந்த பெண் நிறுவனம் பெண். ஆமாம், அந்த பெண்ணால் வந்து இதாகிடுச்சு, பிரச்சனையாகிடுச்சு. அவங்க தான் வந்து தோக்கிறதுக்கு காரணம்னு சொல்லி பெண் நிறுவனத்தை மூடணும்னு உதயநிதி அவர்கள் அழுத்தம் கொடுத்ததாகவும், அவர் வந்து ஏதோ மூடுறேன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து இல்லை எங்கள் பணி தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணதுக்காக இங்கே வந்து நம்ம வந்து இங்கே சென்னையிலலாம் பஞ்சாயத்து பண்ணும்போது ஒரே அக்னி நட்சத்திரமாக இருக்குது, வெயிலாக இருக்குது, கொஞ்சம் கூலான இடத்துக்கு போனோம் அப்படின்னால அதுவும் வந்து காவிரி எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே போனோம். குடகுமலை கூர்க்கு காவிரி உற்பத்தி ஆகிற இடத்துல போனோம்னா அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் காவிரின்னு நீங்கள் ஏதோ நான் வந்து ஏதோ ஒரு மருத்துவமனையை பற்றி சொல்கிறேன்னு இல்லையே, அது வந்து யாருடையது, ஏதோ பினாமி இவங்களது அவங்களதுன்னு பேசுகிறாங்களா, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் நினைக்கல. நீ இல்லை, நீ நினைச்சிடக்கூடாது. அதுதான் நம்ம ஒரு முன்னால் டிஸ்க்ளைமர் போடுறோம்ல, அதுக்காக சொல்கிறேன். என்ன ஓட்ட எங்கடா போகும்ல. ஆமாம், ஆனாலும் வந்து அது அந்த காவிரியை சொல்லலை. அந்த காவிரி முதல்ல வரும்போது ஒரு மருத்துவமனையாக வந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 12 கிளைகள் இருக்குது. வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம், இங்கே வாருங்கள். அந்த மாதிரி அந்த மருத்துவமனை நல்ல டீசெண்டான மருத்துவமனை. அதில் உள்ள மருத்துவம்லாம் நமக்கு ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது யார் ஓனர் அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் இன்னும் ஒரு தெளிவு கிடைக்காம. சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கா? அது அந்த கார் வந்து சொப்பன சுந்தரி வச்சிருக்காங்க. சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா? அப்போ தானே கார் எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விவகாரம் அது. நம்ம அந்த காவிரியை சொல்லலை, நம்ம சொல்றது தண்ணி. அந்த குடகுமலையில் உற்பத்தி ஆகிற காவிரி. அங்கே போய் ஒரு பஞ்சாயத்து பண்ணி பேசி வந்துட்டாங்களா? நேற்று அவர் பாருங்க, இது ஆமாம் சார், எனக்கு புதுசாக இருந்தது சார். 5 ஆண்டு கால ஆட்சியில் மொத்த தமிழ்நாடு தான் கண்ட்ரோலில் இருந்தப்போ கூட சட்டமன்றத்துக்குள்ளே வராத ஆள் நேற்று முதல் தடவையா சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காரு. ஏன் வந்தார் சொல்லுங்க பாப்போம். அதாவது வெளிப்படையாக எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உரையாற்றுவதை பார்த்து மகிழ்வதற்காக வந்தார். நீங்கள் எப்படிலாம் மகிழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம் அப்படின்னு அது பொதுவாக சொல்லப்பட்டது திமுக தரப்பில், திமுக வட்டாரங்களில். ஆனால் என்னுடைய கணிப்பில் அவர் வந்து இந்த பெண் நிறுவனத்தை தான் காரணம்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் ஒதுக்கி வச்ச மாதிரி இருந்தாங்களே, இந்த எம்எல்ஏக்கெல்லாம் நம்மளை பார்த்தா விழுந்து கும்பிடுவாங்களே ஒரு காலத்தில், இப்போ ஏதாவது நிலைமை இருக்கா இல்லையா அப்படின்னு அங்கே வந்தார். ஆனால் அவர் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவ்வளவு பேர் திமுக எம்எல்ஏவும் அப்படி பார்த்து மேலே பார்த்து கும்பிட்டாங்க. அந்த இது பயம் இருக்குன்னும் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஐயா இன்னைக்கு வந்து புள்ள மாப்பிள்ளைக்குள்ளே அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒன்றா சேர்ந்துருவாங்க. நம்ம வந்து எதுக்கு இங்கே ஒரு 2 கும்பிடு அங்கே 2 கும்பிடு போட்டு போயிடுவோம். நமக்கு என்ன கும்பிடு தானே. கும்பிடு போடுறதுல என்ன இருக்கு? யாரு கண்டா நாளைக்கு இவங்க ஒத்து போயிட்டு நீ கும்பிடு போடலன்னு சொல்லி நம்மளை வந்து அமுச்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு நியாயமான ஒரு அந்த விசுவாசம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த திராவிட விசுவாசம்ங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து அவங்க கும்பிடு போட்டாங்க, ரைட்டு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, தம்பிகள் மாப்பிள்ளை அது திமுக அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்போவுமே வந்து தம்பிகளுக்கு ஒரு பவர்,
ம். மாப்பிள்ளைக்கு ஒரு சூப்பர் பவர். இந்த மாதிரி வந்து ஏன்னா நிறைய. தம்பியா இருந்தவர் தானே அப்புறம் தலைவராகவே மாறினாரு. ஆமா அது அங்கிருந்து வந்தது தானே. ஆமா. அண்ணனையே காலை வாரி அவரை வந்து ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டு வந்தார்ல தம்பி. ம். இப்போ தம்பிகள்லாம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. நானும் எங்கள் வீட்டில் தம்பியாக தான் இருக்கேன். அப்படியா? சொல்லி நல்ல வேலை. எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் ஒரே பையனாக போயிட்டேன். அதனால் எனக்கு வந்து தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொன்னாங்க. இது படைக்கு அஞ்சான்னா எல்லாரும் நினச்சிட்டாங்க அந்த காலத்தில் சோழ சேர அந்த நம்ம தமிழ் பண்பாடு பிரகாரம் தளபதி கூடவே படை நிற்பார். அப்படின்னு இல்லை. தம்பியுடையான் படைக்கு இந்த ஜாலிம் லோஷன் தேய்ப்பாங்க தெரியுமா, படைன்னு சொல்லுவாங்க. அங்கே கால் சொறி சரங்கு வரும் படைன்னு சொல்லுவாங்க. இந்த படை வந்ததுன்னா இந்த ஜாலிம் லோஷன் அந்த காலத்தில் ஒன்று விற்கும், சைபால்னு ஒன்று விற்கும். அந்த மாதிரி வாங்கி போடுவாங்க. அப்போ அந்த படையாக இருக்குமோ என்னமோ, தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் படையெல்லாம் வந்ததுன்னா சைபால் வாங்கி தடவிப்பார், ஜாலிம் லோஷன் வாங்கி தடுப்பாங்க. ஏன்னா இப்போ தம்பினாலே அது சிக்கல் வரக்கூடிய ஒரு அண்ணனுக்கு சிக்கல். செந்தில் பாலாஜி இதுலேயும் வந்தது, இப்போ டிஆர்பி ராஜாவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய எல்லாருக்குமே வருது. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் முதல்வர் அவர் குடும்பத்திலேயே வந்தது தம்பி அப்படிங்கிறது. அந்த மாதிரி வரும்பொழுது இது நேற்று நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நடுவில் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இன்னும் நடந்திருக்கு. என்ன சார்? வன்னியரசு பிசிக சமூக நலத்துறை. சமூக நலத்துறை ஆதி திராவிட இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ஆதி திராவிட துறைங்கிறது பழைய பேர், இப்போ சமூக நீதித்துறை. அப்படி சொல்லிட்டா அது பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ஏன்னா அந்த துறையில் திமுக இருக்கும்போது 12,500 கோடி அதுலேருந்து எடுத்து தான் 5,000 ரூபா கொடுத்தாங்க அந்த தேர்தலுக்கு முன்னால். இனிமேல் சமூக நீதித்துறைன்னு சொல்லிட்டா அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆதி திராவிட துறையிலேருந்து எடுத்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் அந்த ஜாதியினருக்கு. இப்போ சமூக நீதித்துறைன்னு சொன்னால் எல்லா சமூகத்துக்கும் நீதி, எல்லா சமூகத்துக்கும் நீதி அப்படின்னு சொல்லி பொதுவாக ஆமாம் ஏதோ ஒன்று நீதி எல்லாம் ஒன்று தானே. நம்ம நிதியமைச்சர் கூட நீதின்னு தானே படித்தார். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து பேசும்போது இந்த போஜராஜன் பாஜக ஒரே ஒரு பாவம் ஒன்று கண்ணுன்னு அவர் பாஜகவில் இருக்கார். அதாவது வெற்றி பெற்றார், சட்டசபையில் இருக்கார். அவர் வந்து ஏதோ இந்த இதை பற்றி பேசினார்னு நினைக்கிறேன். அந்த நீட் தேர்வெல்லாம் வரும்போது அவர் பிரதமர் வந்து அந்த 45 நிமிடங்கள் வெயிட் பண்ணி போனார், அந்த டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் வந்து பிரதமரை புகழ்ந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் பேசியிருக்கார் அவர். அது பேசுகிறோன்னே இவர் வந்து பிரதமரை புகழ்வதால் இந்த சட்டசபையின் மாண்பு கூடிவிடாது. யார்? வன்னியரசு அமைச்சர். அவர் ஒன்று பாஜகவை சேர்ந்தவர், அதை விட முக்கியமாக அவர் இந்திய குடிமகன். பிரதமருக்கு மோடிக்கு வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எப்படி வந்து இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருக்கும் அவர் தான் முதல்வரோ, அதே மாதிரி எல்லாருக்கும் இந்தியாவில் அவர் தான் உலகம் பூரா புகழும் பிரதமர். இன்றைக்கி ட்ரம்ப்பே வந்து இஸ் அ கில்லர், இஸ் அ டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்லி மரியாதை கலந்த பயத்துடன் அவர்கிட்ட டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய திறமையும் அவருடைய உழைப்பும் தான் காரணம். அவர் மட்டும் இல்லாமல் அவரோடு இருக்கும் மற்ற அந்த அயலக உறவு மற்ற சகாக்கள் இவங்களோடு தான். இந்த வகையில் அவர் பிரதமரை புகழ்ந்தா உங்களுக்கு என்ன ஏன் வந்து எரியுதுன்னா நீங்களும் ஜாலிம் லோஷன் வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே. அதான் உடனே என்ன பண்ணார், இப்படி ஒரு அது சபாநாயகர் கூட அதை கண்டிச்சார் லேசா, இல்லை அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்கன்னு. இப்போ இந்த வன்னியரசு நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, இவர் வந்து சமீபத்தில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், சில வருஷங்களுக்கு முன்னால் பன்வாரிலால் புரோஹித்னு ஒரு ஆளுநர் இருந்தார் தமிழ்நாட்டில். வயதானவர், ஒரு 75-77 வயசு, கிட்டத்தட்ட 75லேருந்து 80 வயசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த இதில் தான் கவர்னர். அவர் ஆளுநராக தமிழ்நாடு இருக்கும்பொழுது ஏதோ வெளியில் ஒரு ஆளுநர் மாளிகையில் வந்து ஒரு கூட்டம் போது பத்திரிகையாளர் கூட்டத்தில் ஒரு பெண் பத்திரிகையாளர் இருந்தாங்க. அவங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய பத்திரிகை அலுவலகத்துக்கெலாம் அவங்க வந்திருக்காங்க, எனக்கு தெரியும், அவங்க பேர் சொல்ல வேண்டாம். அவங்க வந்து ஒரு 50 வயசு கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜ் இருக்கும்னு வச்சுங்க. ரொம்ப இள வயசு இல்லை, அதே சமயத்தில் ஒரு நடுத்தர வயது. அவங்கள வரும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னு லேசாக கன்னத்தில் தட்டினார். ஏன்னா அடிக்கடி இந்த பத்திரிகையாளர்கள்லாம் ஆளுநரை சந்திக்கிறாங்கன்றதுனால ஒவ்வொருத்தரையும் அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், தனிப்பட்ட முறையில் தெரிந்திருக்கும். அந்த வகையில் தட்டினார். உடனே திமுக சார்பில் என்ன பண்ணிட்டாங்க, ஆளுநர் ஒரு பெண் பத்திரிகையாளரிடம் தவறாக நடந்து கொண்டார், இவ்வளோ பேரை வச்சுட்டு வெளிப்படையாக என்ன தவறாக நடந்து கொண்டார், கன்னத்தில் தட்டார். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அந்த ஆளுநர் வந்து மாற்றணும் அப்படியான்னு ஒரே பெரிய கலாட்டா பண்ணாங்க. இது ஞாபகத்துக்காக சொன்னேன். இப்போ வந்து வன்னியரசு அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்,
ம் அது ஏதோ தலைமுறை பத்திரிகை போல இருக்கு. ம் அந்த பத்திரிகையாளர் ஒரு பெண் பத்திரிகையாளர். ம் அந்த அம்மாவை வந்து பக்கத்தில் அவங்க பேர் ஏதோ அவங்க நம்ம அனாவசியமாக அவங்கள வந்து ஒரு இது பண்ண வேணாம். அவங்க பேரில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட இருந்தாங்க. ம் அவங்க திலகம் வச்சுருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ம் அவங்க இருந்தாங்க. அந்த பெயர் கொண்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து பெண் பத்திரிகையாளர் வன்னியரசை வந்து எதுக்கோ வந்து சந்திக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, எதுக்காக சந்திக்கிறாங்க, ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்டிசிக்காக கூட சந்திச்சிருக்கலாம். போது 2 கையும் அப்படி பிடிச்சிக்கிட்டு வித்தியாசமாக ம் விமர்சனம் எழும் வகையில் புகைப்படம் வந்து வெளியாச்சு. ம் இதை வந்து சொல்லும்போது அதை சில பேர் வந்து இந்த ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு இது என்ன போஸு, ம் பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுக்கிறதுல தப்பு இல்லை, ஒரு விஐபினா அப்படி தான் எடுத்துப்பாங்க. ம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ம் விமர்சனம் போது செய்யும் கொஞ்சம் ஆமாம், அது கொஞ்சம் அது வித்தியாசமாக விமர்சனம் செய்யும் அளவில் இருந்தது. ம் அது வந்து உடனே அதை வந்து 4 பேர் விமர்சனம் பண்ண பத்திரிகை துறையில் பதிலுக்கு அவங்க வந்து அவர் எனக்கு அண்ணன் மாதிரி ம் நியாயமாக இருக்கலாம். இருக்கலாம். ஒரு சகோதரன் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ம் சகோதரனை 2 கையாலையும் அப்படியே ஒருத்தருக்கு பிடிச்சி ரைட்டு, அப்போ கூட ஒரு சகோதரத்துவம் தான், அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. அதில் என்னென்னா வன்னியரசு நம்ம என்ன சொல்லணும்னா அவருக்கு ரொம்பவே வந்து பாசமிகு மனிதர் அவர். அவருக்கு இப்போ இங்கே வந்தது பாருங்கள், இதே மாதிரி தான் அவர் அமைச்சரானோன்னே இந்த அரக்கோணத்தில் நின்னாங்க. அந்த அம்மா வந்து விசிகால வந்து எழில் கரோலின்னு இந்த தலித் எழில்மலைன்னு முன்னால் ஒரு மத்திய அமைச்சர் இருந்தார். அவர் கூட அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது தான் வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயலலிதா அவர்கள் வாய்ப்பு கொடுத்து பொதுவாக பொது தொகுதியில் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இப்போ கூட திமுகவுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனை வரும்போதே பொது தொகுதியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எப்பவும் பிரச்சனை வரும். அந்த வகையில் பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிச்சு அவர் பின்னால் பாமக சார்பாக அமைச்சராலாம் ஆனார். அந்த தலித் எழில்மலையுடைய மகள் அவங்க எழில் கரோலின்னு அரக்கோணத்தில் விசிக சார்பில் நின்று தோற்று போயிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, 8 என்னமோ நின்னாங்க, அதில் 2 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 8ல் 2 என்னமோ ஜெயிச்சாங்க. அது ரைட்டு. 6ல் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது தோற்று போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க, வன்னியரசு அமைச்சரான உடனே அவரை பார்த்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வகையில், அதுவும் சகோதரத்துவம் தான், நம்ம ஒன்றும் தப்பாக நினைக்கல, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாங்க. இது எங்கேயாவது அது ஒரு எங்கேயா உள்ளுக்குள்ளே அறையில் நடந்ததுன்னு தான் தெரிஞ்சிருக்காது, வெளிப்படையாக நடந்ததுனால இது வீடியோக்கள் வைரலாக பரவி கொஞ்சம் வித்தியாசமாக விமர்சனங்களை எழுப்பியது சட்டமன்ற வளாகத்தில். ஏன்னா இது வந்து யார் விமர்சனம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர்கள் மத்தியில் பண்ணதை விட ஆராசா திமுக எம்பி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு தன்னுடைய பணியை அமைச்சர் பணியை தொடங்கிய போது அப்படின்னு நக்கலாக போட்டு இந்த ஃபோட்டோவை போட்டு விட்டார். யார்? ஆராசா. ஏ ராசாவே, அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? நல்லாயிருக்கும். திடீர்னு பேர் சொன்னோன்னா ஞாபகம் வருது. அதுக்கு அடுத்தது என்ன வரும்? ஓ ராசாத்தி. எப்போ எழுதினாங்க பாட்டு, எத்தனையோ வருஷம் முன்னால். அந்த 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 குடும்ப பாசத்தை வந்து எப்படி கொண்டு அந்த காலத்திலே கொண்டு தீர்க்க தரிசனமாக கொண்டு வந்தாங்க பாருங்கள். அது ஸ்பெல்லிங் கூட கரெக்டாக வந்தது பாருங்கள் அந்த பாட்டில். கரெக்டாக இருந்ததா? இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் கிண்டல் பண்ணுறார். வர யார் எதை பேசணும், யார் எதை கிண்டல் பண்ணுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சு. அவர் கிண்டல் பண்ணுறாரு இவர் அமைச்சர் பணியை துவங்கிய போது. இப்படிப்பட்ட புகழுடைய சகோதரத்துவத்தை நிலைநாட்டும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எழில் கரோலின் ஏன் வந்த மகிழ்ச்சியை தெரிவித்தாங்கன்னா, முதலில் திருமாவளவன் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு இவர் தான் வன்னியரசு தான் அவங்கள எழில் கரோலின் அவர்களை அறிமுகப்படுத்துவார். முதலில் அறிமுகப்படுத்தினாரா, அப்புறம் அடிக்கடி அறிமுகப்படுத்தியிருக்கார். எப்போல்லாம் அவங்க சந்திக்கணும்னு போது அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக உடன் இருந்து சந்திக்க வைத்திருக்கிறார், ஒரு பாலமாக இருந்திருக்கிறார். அதுவும் ஒரு சகோதரத்துவம் தானே. ஒரு இயக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாலமாக செயல்படுறதுங்கிறது ஒரு சகோதரத்துவம் தானே. அந்த சகோதரத்துவப்படி அவர் வந்து நடந்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த வன்னியரசு அவர்கள் வந்து இப்போது
இது இப்போ ஒரு சிக்கலில் ஏதோ ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து புகைப்படம் எடுக்கும்போது கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்கலாம், அது இயல்பாக விட்டுலாம். இருக்கிறத தாண்டி அதை பகிரும்போது பார்த்து பகிர்ந்துக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், இல்லை அது எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அது சில சமயங்களில் வந்து பாருங்கள், அவர் முதல்வர் விஜயே வந்து யாரோ ஒருத்தர் எதிரில் உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் கேட்டால் வந்து முதல்வர் அனுமதியோ தான் எடுத்துக்கிட்டேன்னாரு. அதில் வந்து முக்கியமாக ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரோ ஒரு ஏடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பெண்ணை வந்து இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சரியாக வேலை செய்யலைன்னு புகார் கொடுத்துட்ருக்காங்க முதல்வர்கிட்ட. அந்த வாய்ஸ் கேட்குது. அதோட சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு அலுவல் உள்ள ஒரு முதல்வருடைய மீட்டிங்கில் செல்ஃபி எடுக்கிறதுக்கு எப்படி அனுமதி? அது முதல்வர் அனுமதியோடு தான் சொல்லி அந்த எடுத்தவர், அது ஏதோ ஒரு கட்சி நிர்வாகி, அவர் வெளியே வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போதான் 40 நாள் கடந்திருக்கீங்க, இன்னும் கடக்க வேண்டிய காலம் ரொம்ப தூரம் இருக்கு. ஆமாம், அதனால இந்த மாதிரி ஒன்றும் இந்த விமர்சனங்கள்லாம் கூடிய வரைக்கும், அதுவும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வித்தியாசமான விமர்சனங்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கூட இருக்கிறவங்க வேற கூட 3 பேர் சேர்த்துருக்கீங்க. ஆமாம், அவங்களையும் பார்த்து கூட்டிகிட்டு போகணும். ஆமாம், அதில் வேற வந்து இந்த வன்னியரசு அவர்கள் வந்து மகிழ்ச்சியெல்லாம் நமக்கு புரியுது, அவருடைய ஆர்வம் நமக்கு புரியுது. அதே சமயத்தில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சங்கடம், கவலையும் நமக்கு புரியுது. அது வெளியில் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ இடைத்தேர்தல் வருது இல்லையா? இந்த இடைத்தேர்தலில் வந்து வரப்போகிற இடைத்தேர்தலில் அந்த இப்போ 4+1 5 விஜயபாஸ்கர் சேர்த்தா 6 ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னும் தாவேக்கால சேரல, இருந்தால் கூட ராஜினாமா பண்ணிட்டார்ல, அப்போ இடைத்தேர்தல் வந்து தானே ஆகணும். இப்போ 6, அப்புறம் அடுத்து இன்னொரு விஜயபாஸ்கரும் வராருன்னு சொல்கிறாங்க, 7. அப்புறம் வைகோ வந்து ரெடியாக இருக்கார், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு வைகோ கட்சி. அவர் போய் என்னுடைய உரையெல்லாம் நீங்கள் தான் வந்து வெளியிடணும் டெல்லியில் அப்படின்னு முதல்வர்கிட்ட விஜய்கிட்ட கேட்டிருக்காரு வைகோ அவர்கள். அப்புறம் துரை வைகோ வந்து அதுக்கு சொல்லும்போது, நாங்கள் வந்து சோபா அரசியல்னு எங்களுக்கு சோபா அனுப்பிச்சதா சொல்கிறாங்க, அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் இப்போது ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் வந்தது, அது என்ன கண்டெய்னர் அரசியலா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அமுத்தும் இங்கே சோபானா அங்கே கண்டெய்னர், ஏதோ புதுசாக வந்தவங்க சோபா, அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க கண்டெய்னர். அவங்க அனுபவத்துக்கும் ஒரு ஒரு இது ஒரு மரியாதை, பாரம்பரியம் இருக்குல்ல, பாரம்பரியம் இருக்குது, அந்த அனுபவத்துக்கான ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அதனால் வந்து இப்போ வைகோ, அப்புறம் அவர் இப்போ ஜவஹர்லா, அப்புறம் அவர் பேர் என்ன தமிமுன் அன்சாரி, இப்படி இவங்கெல்லாம் சேர்த்தா ஒரு 10-12 இடைத்தேர்தல் வரும் போல தெரியுது. இந்த இடைத்தேர்தலில் இங்கே தான் வன்னியரசுக்கு இக்கு வைக்கிறார் விசிகல உள்ளுக்குள்ள. என்ன சார், அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு சொன்னாரா? ஆமாம், அவர் சொன்னார். திரும்ப தலைவர் வந்து எழுச்சி தலைவர் வந்து சொன்னாரா நிற்கிறேன்னு சொல்லிட்டு, நிற்கிறதுக்காக ராஜினாமா பண்ணிவிட்டு எம்பி பதவியை நிற்கிறேன்னு சொன்னார். அப்புறம் திமுக கொடுத்த அழுத்தத்தால் நிற்க முடியவில்லைன்னு பின்னால் சொன்னார். ஆனால் அப்போ வந்து நிற்கலான்ட்டார். அதுக்கப்புறம் தான் சொன்னார், பின்னால் வந்து தாவேகா பக்கம் வந்தவுடனே தான் திமுக கொடுத்த அழுத்தம் தாங்கிற மாதிரி பேசினார். நிற்கலை, காட்டுமன்னார் கோயிலில் வேறு யாரையா நிற்க வச்சுட்டார். அதுதான் அந்த ஜோதிமணியை அந்த காங்கிரஸ்காரை நிற்க வச்சு அவர் ஜெயிச்சிட்டார். விசிகால இல்லாதனால ஜெயிச்சாரா இல்லை எதனால் ஜெயிச்சாருன்னு தெரியல, ஏதோ ஜெயிச்சிட்டாரு, ஒரு இது அடிச்சு. ஆமாம், அப்போது ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க. அந்த காட்டுமன்னார் கோயில் முடிஞ்சது அந்த கதை. இப்போ மதுராந்தகத்தில், ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் இந்த 4 பேர் வந்தாங்க இல்லையா, ஐசகி சுப்பையா, அப்புறம் அந்த மரகதம் குமாரவேலு மதுராந்தகத்தில், அப்புறம் அந்த இன்னொரு ஜெயக்குமார் பெருந்துரை, இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா. இவங்களுக்கு சீட்டு வந்து இப்போ அவங்க தாவேகாவுக்கு வந்ததே தாவேகாவில் நின்று இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும் தான். ஆனால் முதல்வர் விஜய் வந்து இப்போ அது வேண்டான்னு நினைக்கிறாராம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் 20 வருஷம் தடை பண்ணணும், தேர்தல் ஆணையத்தில் வந்து இந்த வசூல் பண்ணணும், ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபா தேர்தலுக்கு செலவாயிருக்கு, 21 நாளில் அப்படி என்ன கொள்கை மாற்றம், இவங்க எப்படி கட்சி மாறினாங்கன்னு வழக்கு போய் ஆல்ரெடி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு யாரோ பொது நாளில் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்களை நிற்க வச்சு இடைத்தேர்தல் நின்று போனாலோ இல்லை செல்லாதுன்னு சொல்லிட்டாலோ யாருக்கு நம்பர் ப்ராப்ளம் வரும்? தாவேகாவுக்கு வரும். அதனால் இந்த 4 பேர், இப்போ 4 பேரோ இல்லை இந்த மாதிரி வரவங்களையோ நம்ம வந்து இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக தாவேகால ஒரிஜினலாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா விசுவாசமாகவும் இருப்பான், அவன் பயப்படுவானா எப்போ போவானோன்னு. இப்போ பாருங்கள், விசிக திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இன்னும் தாவேகாவுடன் கூட்டணியை பற்றி பேச்சே ஆரம்பிக்கவில்லைங்கிறார். தாவேகாவுடன் வந்து வன்னியரசு மந்திரியாகி அதிகாரம் மாவட்ட பொறுப்புலாம் கொடுத்தாச்சு அவருக்கு. இவ்வளவுலாம் நடந்த பிறகு
எப்போ தான் இவர் ஆரம்பிப்பாருன்னு தெரியல. இந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 2031 தான் ஆரம்பிப்பாரா என்னன்னு தெரியல. அப்படின்னு அவர் ஏதோ வித்தியாசமாக பேசி கொண்டிருக்கிறார். அட்லீஸ்ட் இப்போ அவர் சிபிஎம், அவர் மார்க்சிஸ்ட், அவர் சண்முகம், அவங்க இவர் சிபிஐ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் கூட அங்கேருந்து மாறி தாவேக்காக வந்துட்டாரு. பட் அவங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னாங்க. முஸ்லீம் லீக்கும் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் 60 வருஷ பந்தத்தை உடைச்சிட்டு வந்திருக்கா சரி. ஆமாம், முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கூட்டணியில் திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் விசிகா மட்டும் இன்னும் நாங்கள் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சு ஆரம்பிக்கவே இல்லை. அவருக்கு முடிஞ்சதானே முடியும் சார். ஆமாம். ஸோ ஏன் ஆரம்பிக்கலைன்னா அங்கே ஒரு இக்கு இருக்குது. அந்த இக்கு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். அது என்ன இக்குன்னு கேட்டால், மதுராந்தகம் தனி தொகுதி, மரகதம் குமார்கள் என்ன அந்த அந்த தொகுதி, அந்த இடத்துல இப்போது தலைவர் திருமா அவர்கள் அந்த இடத்துல நிற்கணும்னு ஆசைப்படுறார். இப்போ மதுராந்தகத்தில் நின்று தனித்து வந்தால் அவர் துணை முதல்வர் பதவி கேட்குறார். எதுக்காக கேட்குறாருன்னா, அவர் ஏதோ தனக்காக கேட்குறாரு நம்ம வந்து அப்படி நினைக்கக்கூடாது. அவர் வந்து அந்த பட்டியலினத்துக்கான அடையாளமாக தன்னை கருதி கொள்கிறார். ஸோ இவருக்கு கொடுக்குற அந்த துணை முதல்வர் பதவி என்பது பட்டியலினத்தை அங்கீகரிக்கும் ஒரு செயலாகும். அந்த பெருமை முதல்வர் விஜய்க்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அவர் கேட்கிறாரு தவிர, அவருக்கு ஏதோ பதவி ஆசை சுயநலத்துக்காக அவர் கேட்கிறாரு நீங்க தப்பா நினைச்சுக்கூடாது. சரியா? அவர் அங்க கூட சமுதாய அதான் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய சமுதாயம் ஒரு பெருமை பெற வேண்டும் என்று அது நியாயமா இருக்கு. நம்ம அதை கவனிக்கும் போது நமக்கு அது பாருங்க டக்குன்னு கொஞ்சம் அதான் ரைட். அதை வந்து இது வந்து அதில் ஒரு உபாயமும் இருக்கு. என்ன உபாயம்? அவருக்கு உபாயம், வன்னியரசுக்கு அபாயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு கால் மதுராந்தகத்தில் வந்து விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்றாரான்னு தெரியல. ஏன்னா இவர் முடிவு பண்ணுறாரு. அவர் திமுக தலைமை சொன்ன மாதிரி அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி விஜய் அவர்களும் வந்து நீங்கள் எம்எல்ஏ எல்லாம் வேணாங்க, நாங்களே எங்கள் ஆளுங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாருன்னா கஷ்டம். ஒரு கால் நின்று ஜெயிச்சு வந்தார்னு வைங்க, அவர் துணை முதல்வரான 5 பேர் உள்ள காங்கிரஸுக்கு 2 மந்திரி பதவி. துணை முதல்வர்னா என்ன? அதுவும் அமைச்சர் பதவி தான். சட்ட பிரகாரம் கான்ஸ்டியூஷன்ல துணை முதல்வர்னு பதவி கிடையாது, அமைச்சர் தான். அப்போ 35 அமைச்சர் மொத்தம் இருக்கலாம். 35 இப்போ இருக்காங்க. அப்போ யாராவது ஒரு அமைச்சர் வெளியே போகணும், ரிலீஸ் பண்ணணும். விசிகாலேருந்து அப்போது திருமாவளவனை சேர்த்து 3 2 அமைச்சர் கொடுப்பாங்களா? நியாயமா எதிர்பார்க்கலாமா? 3 பேர் வச்சுட்டு 2 கேட்டால் அது இல்லையா? காங்கிரஸில் என்ன கேட்பாங்க? 5 பேருக்கு அப்போ இன்னொரு ஆள் கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல. நியாயம் தானே, அது வந்துடும்ல. அந்த மாதிரி வரும்பொழுது அப்போ யாராவது ஒருத்தரை ரிலீஸ் பண்ணணும். இந்த 3 பேரில் யார் அமைச்சராக இருக்கா? வன்னியரசு. ஏன்னா இப்போ வன்னியரசு வந்து அமைச்சராக இருந்து இவர் வந்து ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி அவர் அங்கே உட்கார்ந்துருந்தாருன்னா கட்சி நாளைக்கு எந்த பக்கம் போகும்? மாநிலத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்களுக்கு தானே கட்சி இதாகும். அது பின்னால் வந்து கட்சி கைவிட்டு போயிடுமோங்கிற பயத்தில் இவர் துணை முதல்வராக ஆன மாதிரியும் ஆச்சு, மாநில அரசியலுக்கு வந்த மாதிரியும் ஆச்சு, கட்சியும் காப்பாற்றிக்கிற மாதிரி ஆச்சு. இப்போது வன்னியரசு பதவிக்கு ஆபத்து நெருங்குகிறது. அவருக்கு உபாயம், இவருக்கு அபாயம். இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் அப்பானார். இப்போ தான் வந்து வரும்போது இங்கே தான் உள்ள வரும்போது தான் பார்த்தேன். முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் 755 கோடி ரூபா செப்டம்பர் 15 அதாவது ஜூன் 22க்கு பிறகு அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் தங்க மோதிரம், தாய்மாமன் ஸ்கீம் சொன்னார். முன்னாலே சொன்னார் தாய்மாமன் ஸ்கீம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் ஆட்சியில் அப்பா, இப்போ தாய்மாமா. உறவு முறைகளை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்க, திடப்படுத்துகிறாங்க பாருங்க. அது தாய்மாமன் ஸ்கீமு. என்ன குழந்தைக்கு தங்க மோதிரம் கொஞ்சம் லேட்டாக போச்சு, மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ நீங்கள் ஒன்று தப்பு, ஐயோ ஏதாவது அர்த்தத்தில் எடுத்து போறீங்க. நான் சொன்னது என்னன்னா, நமக்கு தெரிந்த நண்பர்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் சொல்லி, ஐயா கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வருது, அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் செப்டம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா தங்க மோதிரம் கிடைக்கும், இதை ஃபாலோ பண்ணி வாங்குங்கன்னு சொல்ல விட்டுட்டா மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் அதுக்குள்ளே என்ன மாதிரி பார்த்து கிண்டலாக நேர்கள் அப்படி நினச்சிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் நான் என்னோட. ஆமாம், அதனால் வந்து இந்த தங்க மோதிரம் வந்து ஸ்கீம் சொல்லியிருக்காரு, தாய்மாமன் ஸ்கீமு. ஸோ அப்பாவை பார்த்துட்டோம்,
மாப்பிள்ளையை பார்த்துட்டோம், இப்ப தம்பிகளை பார்த்துட்டோம், இப்போ தாய்மாமனை பார்க்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னால் பேசுகிறோம், சகோதரர் பேசிட்டோம். பொதுவாக சகோதரர், புகைப்படத்தில் சகோதரராக இருந்தவர், அதை பார்த்துட்டோம். இப்படி நம்ம வந்து எல்லா உறவுகளையும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆளும் கட்சிகள் நம்மளை வந்து இந்த தமிழ் சீரியல் எல்லாம் வரும்ல சார், அந்த பந்தம் வந்து இருக்கு. இதில் அது முக்கியமானது சொல்லி முடிச்சுடுவோம். இந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வெளிநடப்பு செய்தார் இந்த காவிரி விஷயத்தில், மேகதாடு விஷயத்தில். அது பார்த்தீங்கன்னா அவர் தலைமையில் ஒரு குழு போனாங்க, 4 பேர் போகல. என்ன சார் குழு இணைந்ததா அறிவிச்சாங்க சார்? அதாங்க சொல்கிறேன், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்ங்களா, ஒரு படம் வந்துச்சு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அது மாதிரி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், இன்னும் 2 பேர், 4 பேர் மட்டும் போகலை. இவங்க 4 பேரும் அந்த 25 அந்த 7 நாட்கள் அப்படின்னு படம் எடுத்து வந்த மாதிரி அந்த 25ல் இருந்தவங்க திரும்பி அங்கே போய் சேர்ந்துட்டதாக சொல்லப்பட்டவங்க. ஆனால் அவங்க நேற்று வந்து எழுந்து வெளிநடப்பு செய்யலை. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது அவர் சிவி சண்முகம் அவர்களை குறிப்பிடுற மாதிரி குள்ளநரின்னு போட்டு பேனர்லாம் ஒட்டியிருந்தாங்க அதிமுக வாசல். இது பக்கம் இல்லாமல் முரசொலியில் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம சண்முகம், அதாவது மார்க்சிஸ்ட் சண்முகத்தை மிகவும் தரக்குறைவாக, கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா, அதிமுக ஆதரவு தரும் கட்சிக்கு தவேகாவிற்கு நீங்களும் ஆதரவு தருவதா, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெட்கமே இல்லையான்னு சொல்லி ஒரு போட்டு, நீங்களும் அந்த சிவி சண்முகம் பி சண்முகம் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தவர். அவரை இப்போ 1 மாதம் முன்னால் வரைக்கும், 40 நாள் முன்னால் வரைக்கும் கூட்டணி கட்சியில் தானே இருந்தார். அந்த மரியாதை கூட இல்லாமல் தரக்குறைவாக எதிர்க்காங்க. ராகுல் காந்தியே வந்து கெட்ட புத்தியாளர், இரட்டை நாக்குடையவர், பச்சோந்திலாம் எழுதினாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்றும் புதுசு இல்லை. அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து அவர் ஒன்றும் ரொம்ப அவர் பண்பாளர் ராகுல் காந்தி. அவருக்கு இந்த ரோஷன் மிச்சல்லாம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டார். அவர் அந்த மாதிரி அனாவசியமாலாம் வச்சுக்க மாட்டார். அவர் இந்த வெக்கமான ரோஷன்லாம் அவர் கிடையாது. டிஆர் பாலு அவர் சொன்னதுக்கு கரெக்டாக இருப்பார். அரசியல்வாதினா வந்து வெக்கமான ரோஷன்லாம் இருக்கக்கூடாது, சொர்ணெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து திமுகவோட உறவு தொடர்ந்துருக்காரு. இன்னும் திமுக கூட்டணியை வந்து விட்டுறக்கூடாது, இண்டி கூட்டணியில் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களை வந்து வெட்கங்கெட்டவர், கெட்ட புத்தியாளர், இப்படிலாம் முரசொலியில் போட்டவங்கள இண்டி கூட்டணியில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார் அவர். அப்போது அவர் எவ்வளோ பெரிய பண்பாளராக இருப்பான்னு பாருங்க. இந்த சமூகத்தை பற்றி இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். இந்த 4 பேர் விஷயம் வந்து இப்போ வந்து விஜய் வந்து அந்த 4 பேருக்கு நன்றின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருன்னு கேள்வி. இந்த 4 பேருக்கு இதுதான் வந்து இப்போ சட்டமன்றத்தில் இருக்குது. மற்றதை எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். வர வர என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். அவங்களோட இது வியூஸ் டிஆர்பி ரேட்டிங்லாம் ரொம்ப இறங்கி போச்சு. ஆமாம், இப்போ லைவ் டெலிகாஸ்ட் வரன உடனே இந்த சாதாரணமாக வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்குலாம் அடிபட்டு போச்சு. ஏன்னா இந்த ஒரு த்ரில்லு இந்த இதில் கிடைக்கக்கூடியது காமெடி இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணுமே, ரொமான்ஸ் இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, த்ரில், ஆக்ஷன் இருக்கு, ஃபைட்டு எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து இப்போ சட்டசபை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு முழுநீள சினிமா படம் பார்க்குற மாதிரி, அதுவும் வந்து இலவசமாக யாருக்கு சார் கிடைக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதான் ஒரு ஆன்சம் சிஎம் மட்டும் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சிஎம் நமக்கு கிடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். தங்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் மக்கள் 40 நாள் கடந்திருக்கு ஆச்சு, இன்னும் கடக்க வேண்டிய தூரம் பெருசு. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு இன்னும் என்னென்ன இதெல்லாம் இருக்குங்கிறத பார்க்க தான் போகிறோம். இவ்வளோ நேரம் இருந்து இவ்வளோ விஷயத்தை பகிர்ந்த உங்களுக்கு முதல்ல நன்றி சார். நன்றி. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களும் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு ஜனம் கேள்வியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.